வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எலிமினேஷன் சேம்பருடைய ஃபைனல் கண்டெண்டர் யாரெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கு வர போகிறாரா? ரெஸ்ல்மேனியாவை ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர் மிஸ் பண்ண போகிறாங்க. மோர் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்தியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில தினங்களாக என்னால் வீடியோ ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியல, பட் ஆனால் இதுக்கப்புறமா ஒழுங்காக அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா? திரும்ப ரெஸ்லிங் செய்து தமிழ் வச்சுக்கோங்க. நமக்கு சினிமா கிங் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அதில் பிரதீப் ரங்கரானந்தனுடைய க்ளோன்ஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சினிமா கிங் தமிழ் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த சேனலோட லிங்கை கொடுக்குறேன். இப்போது எலிமினேஷன் சேம்பருடைய நாட்கள் அப்படிங்கிறது கம்மியாகிட்டு இப்போதைக்கு கண்டெண்டர்ஸ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 கண்டெண்டர்ஸ் வந்து WWE செலக்ட் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து WWE பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கண்டெண்டர் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போது ஃபைனல் கண்டெண்டர் வரைக்கும் இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டெண்டரை செலக்ட் ஆனதே நம்ம வைப்பர் ராண்டி ஆட்டன் தான். எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் கண்டெண்டரை தான் நடத்துனாங்க. அதில் ஃபஸ்ட்டு கண்டெண்டரை செலக்ட் ஆனது நம்ம வைப்பர் ராண்டி ஆட்டன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கோடி ரோட்ஸை கண்டெண்டராக செலக்ட் ஆனாங்க. கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டெண்டரில் அவர் செலக்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கலான விஷயம். ஏன்னா அதில் ஜேக்கப் ஃபாட்டுவாக இருக்கட்டும், சாமி சேனா இருக்கட்டும், 2 பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் எப்படி தான் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரிய லெவலில் இருந்தது. பட் இருந்தாலும் அதில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாரு. அண்ட் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் எல்ஏ நைட் போன வாரம் நடந்து முடிஞ்சால் மண்டே நைட் ராவில் வின் பண்ணியிருப்பார். அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் காய்ஸ், இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவில் ஜுவன் எவன்ஸ் கண்டெண்டராக செலக்ட் ஆகிருப்பார். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ராவில் 2, ஸ்மாக்டவுனில் 2ன்னு சொல்லிட்டு மென் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 4 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான். இப்போ செலக்ட் ஆனவங்களில் ஜுவன் எவன்ஸுக்கு வயசே பார்த்தீங்கன்னா 22 தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி 22 வயசான யாருமே பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்றதே கிடையாதான். இதுதான் ஃபஸ்ட் டைமாக. அப்படி இருக்கும்போது ஜெவன் எவன்ஸ்க்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு அது பெரிய விஷயம். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா ஜெவன் எவன்ஸ் மேலே ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஜெவன் எவன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹைஃப்ளை ரெஸ்லர் தான். தான் வந்து ஒரு கோஃபி கிங்ஸ்டன் மாதிரியான ரெஸ்லர் அப்படிங்கிற பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா தன்னை மாற்றி ஒரு புது ரெஸ்லிங் ஸ்டைலில் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இருக்காரு. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது WWEல பெருசாக வரப்போகுது. அந்த வகையில் எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காய்ஸ், இவர் 19 வயசுலேயே பார்த்தீங்கன்னா WWEக்கு வந்துட்டார். 20 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் கூடயே மேட்ச் விளையாடிருக்காரு. 22வது வயசில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்றிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் WWE யங்கஸ்ட் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தையும் வின் பண்ணுவார். ஸோ இவர் மேலே WWE பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க. அதனால தான் தற்போது எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்றிருக்காங்க. இதனால் எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சாம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஃப்ளை ரெஸ்லர் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போது அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கூண்டுக்கு மேலே ஏறுறது, தாவி குதிக்கிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஜெவன் எவன்ஸை இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ கடைசி கண்டெண்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. இதில் பிக் பிரான்சன் ரீட், ஜே ஊசோ, எல் கிராண்டே அமெரிக்கானோ இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் நான் இப்போதைக்கு பிக் பண்ணணுன்னா ஜே ஊசோ இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம். பட் இருந்தாலும் பிரான்சன் ரீட் இருக்கிறாரில்ல, அதை வச்சு பார்க்கும்போது மேபி இதில் அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தர் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி காய்ஸ், நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் மண்டே நைட் ரா. ப்ராக் லெஸ்னர் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வரப்போகிறாரு. அப்படி வரும்போது சும்மா வந்துட்டுலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டையோ அல்லது முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தையோ கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பு. எனக்கும் அதுதான் தோணுது. சில நாட்களாக வந்த நியூஸ் என்னதுன்னா எலிமினேஷன் சேம்பரில் ப்ராக் லெஸ்னரும் ஒரு கண்டெண்டராக இருப்பார்னு. மேபி பிரான்சன் ரீடுக்கு பதிலாக ப்ராக் லெஸ்னர் பங்கேற்றால் கண்டிப்பாக ஒரு சில வினாடிகள் எல்லாரையும் வீழ்த்தி அவர் கண்டெண்டராக செலக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் காய்ஸ், ஸ்மாக்டவுன் சைடு 3 கண்டெண்டர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அதில் டேமியன் ப்ரீஸ்ட், ட்ரிக் வில்லியம்ஸ், காம்லைஸ், இவங்க 3 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டால் ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. இதில் வெற்றி பெறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டெண்டராக எலிமினேஷன் சேம்பருடைய 6வது கண்டெண்டராக வந்து செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா WWE வந்து 6 கண்டெண்டரையும் ஓரளவுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. சரி, இந்த 3 பேரில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா
டேமியன் பிரீஸை செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா டேமியன் பிரீஸுக்கு தற்போதைக்கு ஸ்டோரி இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ அவர் எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி 6 பேரில் இப்போதைக்கு யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்மாக் டவுன் சைடு பார்த்தோன்னா இப்போதைக்கு 4 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. ஒன்று அலெக்சா பில்ஸ், 2வது ஆஸ்கா, 3வது பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே, 4வது ஸ்டிஃபனி சேஷன். டோட்டலி 4 உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பர் கண்டென்டர் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. மிச்சம் 2 பேர் தான் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கேரிசன், யோஸ்காய், ரெக்கில் ராட்ரிகஸ்க்காக அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. அதே மாதிரி WWE பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் சைடும் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டுக்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது. அதில் நம்ம ஷார்லட் ஃப்ளேர், நயா ஜாக்ஸ் அண்ட் கயானா ஜேம்ஸ் இவங்க ட்ரிபிள் த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா 3 பேரும் பங்கேற்கிறாங்க. இதில் வின் பண்ணுறவங்க 6th கண்டென்டராக செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலி WWE பார்த்தீங்கன்னா இப்போ மென்ஸ் அண்ட் உமன்ஸ் போத் பிராண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் கண்டென்டராக செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ நான் சொன்னதில் யார் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரை கொஞ்சம் டஃப்பாக தான் கொண்டு போவாங்க போல இருக்குது. இதை தவிர்த்து எலிமினேஷன் சேம்பரில் இப்போதைக்கு ஃபின்பேல இருக்கும் சிஎம் பங்குக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக ஏஜே லீ கரண்ட்ஸ் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பெக்கி லிஞ்சை எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறாங்க. அதையும் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டோட்டலி எலிமினேஷன் சேம்பரில் 4 மேட்சஸ் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. காய்ஸ், இப்போதைக்கு ரசல்மனியா ஸ்டோரியை நம்ம பார்க்கும்போது எலிமினேஷன் சேம்பர் கண்டெண்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சில செய்திகள் இதில் சொல்லப்பட்டதுன்னா ரசல்மனியாவுக்கு இந்த ரசலர் தான் இவங்க கூட மோத போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த ரசலரால் கண்டிப்பாக ரசல்மனியாவில் பங்கேற்க முடியாதான் அந்த ரசலரே சொல்லிட்டாங்க. என்னப்பா புரிகிற மாதிரி சொல்லன்னு கேட்டிங்கன்னா நான் பியாங்கா பலேரை பற்றி தான் பேசுகிறேன். பியாங்கா பலேர் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்று வின் பண்ணி ஜேர்கார்கள் கூட ரசல்மனியாவில் ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் விளையாடாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்களோட விரல் இன்ஜுரிக்காக மீண்டும் சர்ஜரி பண்ண போகிறாங்களாம். ஆக்சுவலி ஸ்பைனல் கார்டு உடஞ்ச ஒரு ரெஸ்லரே பார்த்தீங்கன்னா சண்டை போட வந்துட்டாங்க. ஒரு விரல் உடஞ்ச ரெஸ்லர் வந்து சண்டை போடாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா பியாங்கா பலேருடைய சர்ஜரி வந்து ஒழுங்காக வரல. அதாவது போன் வந்து வெளியில் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க கையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்குது. ஸோ நாளாக பார்த்தீங்கன்னா அந்த போன் வந்து டெம்போரல் ஆகி சுற்றியை பார்த்தீங்கன்னா வளையத்தை உண்டாக்கிட்டு அவங்களுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுல இன்ஜுரி ஆகி. ஸோ சர்ஜரிலாம் முடிஞ்சு இப்படி ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தால் சரிப்பட்டு வராது, மறுபடியும் ரீசர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதனால் பியாங்கா பலேரால் மீண்டும் சில நாட்கள் வர முடியாது. ஆனால் ஆக்சுவலி காய்ஸ் பார்த்தீங்களா ஒரு பெரிய அடிப்பட்ட ரெஸ்லர்ஸ் கூட சீக்கிரமாக வந்துடுறாங்க. ஆனால் ஒரு சின்ன சர்ஜரி விரலில் தான் அவங்களுக்கு சர்ஜரி, பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த சர்ஜரினால் அவங்க 1 வருஷத்தை கடந்து இப்போ மீண்டும் ஒரு சர்ஜரி பண்ணி இதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஆயிருக்குன்னா உண்மையிலேயே எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான விஷயம் பாருங்களேன். இது பியாங்கா பலேரே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சர்ஜரியும் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ இது ரெக்கவரி ஆகுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு ஹாட் நியூஸ் கிடச்சிருக்குது. இது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மார்ச்சுடைய ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து வர போகிறாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மண்டே நைட் ராக்கு அது தொடர்ந்து பல வீக்கும் வருவார். இப்போ எலிமினேஷன் சேம்பர் அப்படிங்கிறது ராக்கு முன்னாடி நடக்க போகுது. அந்த எபிசோடுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கு ரோமன் ரெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி காய்ஸ் இவருடைய ஆப்போனண்டான சிஎம் பாங்க அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை அதே எலிமினேஷன் சேம்பரில் தான் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. மேபி அதில் ஒருவேளை இன்டர்ஃபை ஆகிறதுக்காக ரோமன் ரெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு அப்டேட் தான் கைஸ். கண்டிப்பாக நியூஸ் வரும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கான செய்திகளோட தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.